ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டூல்ஸ். பேசிக் டூல்ஸ் நம்ம டெய்லரிங்க்கும் சரி, ஃபேஷன் டிசைனிங்க்கும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த டூல்ஸ் இல்லாம உங்களால ஸ்டார்ட் பண்ணவே முடியாதுன்ற முக்கியமான மஸ்ட் ஹேவ் அப்படின்ற டூல்ஸ் எல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன். இது ஒண்ணொண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாம் இருந்தாலே உங்களால பேசிக் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது டெய்லரிங் மிஷின். டெய்லரிங் மிஷின் இல்லாம கண்டிப்பா உங்களால ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஒண்ணு போர்ட்டபிள் மிஷின் இல்லன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின், பெடல் மிஷின் எதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. என்னால இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க இந்த மாரி போர்ட்டபிள் மிஷின் யூஸ் பண்ணலாம். நான் போர்ட்டபிள் மிஷின்ல சஜெஸ்ட் பண்றது உஷா ஜெனோம் மார்வெல்லா. இது ஒரு 13,000 to 15,000க்குள்ள வரும். பட் இந்த இதில உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே கவர் ஆயிரும். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், பீகோ ஸ்டிச், பட்டன் ஹோல் போடுறது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, இந்த மாரி போர்ட்டபிள் மிஷின்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் எப்படி ரன் பண்றதுன்றத நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெஷரிங் டேப். மெஷரிங் டேப்ல இந்த மெஷரிங் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த மெஷர்மென்ட் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த டேப்ல தான் நம்ம எடுக்க போறோம். பேட்டர்ன் போடுறதா இருக்கட்டும், ஃபேப்ரிக்ல கட் பண்றதா இருக்கட்டும், இந்த மெஷரிங் டேப் மஸ்ட். அதுல ஜோதி பிராண்ட்ல வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல டியூரபிலிட்டி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் போர்ட்டபிள் டேப். இந்த போர்ட்டபிள் டேப் எப்படி இருக்கும்னா, நம்ம இதை வெளியே இழுத்துட்டு திருப்பி வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்பர்ல் ஆயிக்கும். இது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வெளியே எங்கேயாவது ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்கு, இல்லை கிளைண்ட் வீட்டில் போய் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்குலாம் இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். இது ரெண்டோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி சிசர் வாங்கிக்கோங்க. அயன் சிசராக வாங்கிக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம ஹெவி ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து நல்லாயிருக்கும். சைஸ் 8லேருந்து 10 அதுக்குள்ளே எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு தனி சிசர், பேட்டர்ன் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு தனி சிசர் தான் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ரெண்டையும் ஒரே சிசராக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இந்த சிசர் வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ வந்து உங்களால் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ண முடியாது. சீம் ரீப்பர். சீம் ரீப்பர் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அதை பிரித்து விடணும் அப்படின்னா, நம்ம சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சீம் ரீப்பர் வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து அந்த பாலை வந்து நம்ம அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும், பிளாஸ்டிக். இது வந்து உட்டன். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரெட். த்ரெட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன், நான் வந்து எனக்கு என்னோடய ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி. மோஸ்ட்லி வந்து பேஸ்டல் கலர்ஸ்க்கு தனி பாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு தனி பாக்ஸ் இருக்கும். 2 பாக்ஸுமே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பக்கத்தில் தான் ஷாப் இருக்குது, நான் போய் வாங்கிக்குவேன் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். ஆல்சோ பிளாக் அண்ட் ஒயிட்டுமே வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இது வந்து 2 ப்ளை த்ரெட். 2 ப்ளை த்ரெட் அப்படின்னா, இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 2 த்ரெட்டை வச்சு வைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது வந்து 3 ப்ளை த்ரெட். இதை நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 3 த்ரெட்ஸ் இருக்கும் இதுக்குள்ள. ஸோ இதை விட இது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கூட இருக்கும். உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. மார்க்கிங்க்கு நிறைய வெரைட்டி ஆஃப் சாக் வந்து இருக்குது. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த வேக்ஸ் சாக். இந்த வேக்ஸ் சாக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டஸ்ட் இருக்காது, அயன் பண்ணிங்கன்னா போயிடும், அந்த மாதிரி இருக்கும். தென் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வாஷபிள் சாக். இந்த வாஷபிள் சாக் வந்து நம்ம ஃபேப்ரிக் மேலே ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு ரப் பண்ணோன்னா போயிடும். ஸோ இந்த சாக்கும் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பவுடர் சாக் இது வந்து மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இந்த பவுடர் சாக் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, சும்மா நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிக்க போகிறேன்னா இது சும்மா பீஸ் வைஸோ இல்லை இந்த பாக்ஸே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாபின். இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்க பாபின், இது வந்து ஸ்டீலில் இருக்க பாபின். ஸோ உங்களோட மிஷினுக்கு எந்த டைப் ஆஃப் பாபின், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாபின் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட மிஷினுக்கு எந்த பாபின் செட் ஆகுதுன்றதை பார்த்து ஒரு 50 கிட்ட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இது வந்து கேஸ்ன்றது நம்ம கீழே வந்து அட்டாச் பண்ணி கீழே உள்ள ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து கேஸ் தான் யூஸ் ஆகும். இந்த பாபினை வந்து நம்ம த்ரெட்டை வைண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீடில்ஸ்.
ஹேண்ட் நீடில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 17 பீசஸ் இருக்க ஹேண்ட் நீடில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த மாதிரி பெரிய நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ப்ளவுஸ் ஹூக்ஸ் எல்லாம் ஹோல் போடுறதுக்கு நிறைய இதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த இதுவும் நீங்கள் வாங்கி ஹெட் பின்ஸ் வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹெட் பின்ஸ் மஸ்ட். இது வந்து ஜோதி பிராண்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கொஞ்சம் நல்ல ஏன்னா இந்த பின்லாம் வந்து நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும். ஆல்சோ கிளாஸ் பின்ஸ் கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கிரிட் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதுலேயே நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த கிரிட் ஸ்கேல் மஸ்ட். இது ஆர்ம் ஹோல் ஸ்கேல். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது எல் ஸ்கேல். எல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல் லைனை ஹரிசாண்டல் லைனுக்கு அப்படியே பர்பண்டிகுலராக நம்மளால் போட முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி எல் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. தென் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல். நீங்கள் ஃபேப்ரிக்கில் லைன் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ஹிப் கர்வ் ஸ்கேல். ஹிப் கர்வ் ஸ்கேலும் நம்மளுக்கு வந்து ஹிப் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு தேவைப்படும். லெக் கர்வ் ஸ்கேல். பேண்ட்டுக்கெலாம் லெக் கர்வ் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஆர்ம் கர்வ் ஸ்கேல். ஆர்ம் கர்வ் ஸ்கேல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபுல் ஹேண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது தேவை. அண்ட் லூப் டர்னர். நம்ம பின்னாடி இருக்க நாட் அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி லூப் டர்னர் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில் பண்ணுறதுக்கு ஸ்கேலோப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் மஸ்ட். நீங்கள் மிஷின் வாங்கும்போதே ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 சைஸ் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒயின் பண்ணுறதுக்கு த்ரெட் வந்து ஒயின் பண்ணுறதுக்கு பாபினில் எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். மிஷின் டைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் கர்வ் ஸ்கேல். நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு கர்வும் பேக் பார்ட்டுக்கு ஒரு கர்வும் போடுவோம் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்லீவை வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஸ்லீவ் கர்வ் ஸ்கேல். ஃபூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் போர்ட்டபிள் மிஷினுக்கு நிறைய ஃபூட்டர்ஸ் வரும். ஸோ எல்லா ஃபூட்டர்ஸையும் நான் ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படுற பெடல் மிஷினுக்கு மோஸ்ட்லி பெருசாக ஃபூட்டர்ஸ் வந்து இருக்காது. ஸோ நான் வந்து நார்மலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபூட்டரும் சிங்கிள் ஃபூட்டர், ஜிப்பு எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபூட்டர். இந்த 2 பட்டன் ஹோல் மேக் பண்ணுறதுக்கு, பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது யூனிவர்சல் ஃபூட்டர் மாதிரி நீங்கள் வந்து எந்த சைடு சிங்கிள் ஃபூட்டர் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஹெம் பண்ணுறதுக்கு, பீக்கோ பண்ணுறதுக்கு. இது வந்து கேதரிங் ஃபூட்டர். இது மாதிரி பேட்டர்ன் ஷீட். இந்த பேட்டர்ன் ஷீட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எல்லா மார்க்கிங்கும் பண்ணி அதுக்கப்புறம் கார்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும். இதோட இந்த டூல்ஸ் எல்லாம் ஓவர். அதாவது இந்த டூல்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு நல்ல கார்மெண்ட்டை பேசிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2ல் குட் டு ஹேவ் டூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.